அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 29 ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை தசமி திதி இன்று பிற்பகல் 3:15 மணி அளவு வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. விசாக நட்சத்திரம், சூலம் நாமயோகம், பத்திரை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைய நாள் முடிந்து நாளை தொடங்கும் போது போகி பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்கும். மகர சங்கராந்தி, பொங்கல் பண்டிகை, தை மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளையிலிருந்து தொடங்குகிறது. நாளைக்கு போகி பண்டிகை, ஏகாதசி விரதம். அடுத்த நாள் நாளை மறுநாள், அதாவது புதன்கிழமை போகி, வியாழக்கிழமை மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை, தமிழர் திருநாள்னு சொல்கிறது. வெள்ளிக்கிழமையில் மாட்டு பொங்கல், சனிக்கிழமையில் காணும் பொங்கல்னு சொல்லி இன்றிலிருந்து அந்த பொங்கல் கொண்டாட்டம், பொங்கல் சம்பந்தமான வழிபாடுகள் இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறது. நாளை காலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம மிக பயனுள்ளதாக, மிக சரியாக, முறையாக கடைபிடிக்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சி தொடங்கும் போது போகிக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பெரும்பாலானவர்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, முடிக்கணும். அதுதான் ஐதீகம். எப்படி தீபாவளி அன்றைய நாளில் நம்ம மங்கள ஸ்நானம், எண்ணெய் தேர்த்து வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுறோமோ, கங்கா ஸ்நானம் பண்ணுறோமோ, அதுபோல் இந்த போகி அன்றைய நாளில் அதிகாலையில் எழுந்து, ஏறக்குறைய தீபாவளி மாதிரியே தான், அவ்வளோ சீக்கிரம் 3 மணிக்கெலாம் கூட எழுந்திரிச்சு தேவையில்லாத விஷயங்களை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். அது மார்கழி மாதம் முழுக்க செஞ்சு வச்சுருப்போம். இந்த பொங்கலை அப்படியே வெள்ளை எடுத்து புத்தம் புதுதாக அந்த வீட்டை அமைக்கணும்னு சொல்லி, அது போன்ற விஷயங்களை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துறது. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை எரிச்சிட்டோன்னு சொன்னால், தீயில் இட்டுட்டோம்னு சொன்னால் முழுமையாக அது பஸ்பம் ஆகிடும். நீரில் இட்டாலும் கூட அது அப்படியே இருக்கும், கொஞ்ச நாள் ஆகி தான் அது அழியும். தீயில் இடும்போது உடனடியாக அது பக்குவப்பட்டு விடும், பஸ்பம் ஆகிடும். அதனால தான் அந்த ஹோமம் பண்ணுறோம், அக்னியில் நம்ம இறைவனுக்கு ஆகிருதிகளை அர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ அந்த நெருப்பு, அக்னின்றது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் சாஸ்திரத்துக்கு நம்ம தேவையற்றதை தீயில் இட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்தது. அப்போது எதெல்லாம் அக்னியில் போடணுன்ற ஒரு விதிமுறைகள் இருக்கிறதோ அதை தான் கடைபிடிக்கணும். அக்னியில் போடும்போது அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சொன்னால் அதை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு பிளாஸ்டிக்கு, இந்த டயர் அதெல்லாம் எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டாயமாக பண்ணக்கூடாது. சீக்கிரமாக இருந்து போகக்கூடிய இயற்கையான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை சாஸ்திரத்துக்கு நம்ம பண்ணலாம். அதுவும் கூட அந்த சமயத்தில் மேளங்கள்லாம் வாசித்து எல்லாரும் சேர்ந்து இருந்து அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கிறது. செஞ்சு முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா தலைக்கு குளிக்கணும். அதாவது இதோடு அந்த கஷ்டங்கள், கவலைகள், நோய், கடன், வழக்கு, இதெல்லாம் தேவையில்லாததோ, மனதில் இருக்கக்கூடிய காம குரோத எண்ணங்கள், பழிபாவங்கள், அதெல்லாம் தவறுகள், அதெல்லாம் போகணும்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பழையன கழிதல்னு சொல்கிறது. அது முடித்த உடனே தலைக்கு ஸ்நானம் பண்ணணும். போகியில் அந்த பீடை போகுது, அந்த பழசு முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்யணும். இதுதான் அந்த போகி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது நாளை அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதை விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிகச்சரியாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி பொங்கல் பண்டிகையை தொடங்கணும். இன்றைய நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் சூரியன், செவ்வாய் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இன்றைய நாள் தொடங்கும்போது துலாத்தில் இருக்கார். இன்று மாலை 5:15 மணி அளவில் விருச்சிகத்துக்கு பிரவேசம் ஆகிறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உற்சாகமான நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு மனமான தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்க முடியும். உடன் பிறந்தவர்களோ ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு உங்களால் இருக்க முடியும். சந்திரன் இன்று மாலை நேரத்தில் அஷ்டமத்துக்கு வரார். சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இன்று மாலை நேரமாக அது இருக்கும். அதனால் அதை பற்றி உங்களுக்கு கவலை ஒன்றும் வேண்டியது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு குருவிடத்தில் ஆசை பெறுவதோ அல்லது யாருக்காவது உதவி செய்து அவர்களிடத்தில் வாழ்த்துக்களை பெறுவதோ சந்திராஷ்டம தீங்கை தவிர்க்கக்கூடிய ஒரு கவச்சமாக இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் கடுமையான உழைக்க வேண்டிய நாளாக, கற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது.
பரணியில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நல்ல பலன்கள் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. செவ்வாயுடைய கிழமை, குருவுடைய நட்சத்திரம். இந்த மாதிரி இருக்கும்போது குருமங்கல யோகம்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் சொல்லி 3 கிரகங்கள் இருந்து 6ல் சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்தில் ராசியாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வந்துட்டதுனால உங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். கடந்த 2-3 வாரங்களாக, ஏறக்குறைய 1 மாதமாக கூட ரிஷபத்தில் பிறந்தவர்கள் எந்த வகையில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள்னு சொல்லலாம். ஏன்னா லாப ஆதாயத்தில் சனி இருந்து, தனஸ்தானத்தில் குரு இருந்து, எந்த நல்ல பலனும் நடக்கலையேன்னு சொல்லி ரிஷபத்தில் இருந்தவங்க கொஞ்சம் கவலைப்பட்டீங்க, பயப்பட்டீங்க. இந்த வருஷம்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ஆனால் ஆரம்பமே இப்படி இருக்கேன்னு. இப்போது இன்றைய நாள் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். சுக்கிரன் 8ல் இருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் இல்லையா? அதனால் இந்த நாள் சந்திர பலமும் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கணும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. ஆசைப்பட்ட விஷயங்களை நடத்த முடியும், நினச்சதை செய்ய முடியும், விரும்பியது கை சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியம், மனநலனுக்கு முக்கியத்துவம் தரணும். எதுலையும் எங்கேயும் இன்றைக்கு வேகம் வேண்டாம். மிதுனராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வராதுன்னு நினச்ச ஒரு பணம் கைவிட்டு போயிருந்தால் அதை மீட்கிறதுக்கான வழி தெரியும். யாராவது பொருட்களை தொலைத்துட்டு தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு கை கிடச்சிடும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, நல்ல பலன் தரப்போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், காத்து இருக்கணும். சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு பண வரவு, வாக்கு பலிதம், பேச்சாற்றல், முகவசியம், கைராசி அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு தெரிய வரப்போகிறது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது. குழந்தைகளுக்காக, வாங்கிய கடனை அடைப்பதற்காக, உடல் உபாதையை சரி செய்து கொள்வதற்காக செலவு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்கள் வீடு சம்பந்தமான செலவுகள் உண்டாகும். வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது, வீட்டை அழகுபடுத்துறது, புதுப்பிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் செய்யலாம். வீட்டு கடன் வாங்கியவர்கள் கூடுதலாக கொஞ்சம் கடனை கூடுதலாக ஒரு தவணையை சேர்த்து கட்டுறது, கொஞ்சம் பணம் கொண்டு போய் கொடுத்து வட்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். அல்லது இதற்கான ஏற்பாடுகள், திட்டமிடுதல், ஆயத்த பணிகள் இதையெல்லாம் இன்றைக்கு செய்யலாம். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பிறருக்கு செலவு பண்ணுறது, மற்றவங்களுக்காக உங்கள் உழைப்பு பயன்படுறது, உங்களுடைய நாலேஜ் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன், மற்றவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே போனாலும் வேலை நடந்துடும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தடை இடையூறை பார்த்து அதன் பிறகு வேலை நடக்கும், பலன் கிடைக்கும், பணம் வரும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ல் ராசியாதிபதி சூரியனோடு சேர்ந்திருந்து அடுத்து அவர் உச்சபலத்தை அடைய போகிறார். இப்போ குரு பார்வை பெறுகிறார், அப்புறம் உச்சம் அடைய போகிறார். அதனால் சகோதரர்கள் சேர்ந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் இது சரியான காலமாக இருக்கும். எதனால்னா தனிப்பட்ட முறையில் ராசியில் கேதும், அஷ்டமத்தில் சனி இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய வேலையை செய்யும்போது இன்னொருத்தரோடு சேர்ந்து செஞ்சால் அவங்களுக்கு நல்ல டைம் இருந்ததுன்னா அதோடு உங்களது அட்ஜஸ்ட் ஆகிடும். இல்லைனா கணவன் மனைவி 2 பேர் பேர்லேயும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு சொத்து வாங்குறது, அப்படியான விஷயங்களை திட்டமிடலாம். மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துட்டால் போதுமானது, நல்ல பலன் உண்டாகும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்பொருள் சேரக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுக்கு, உயர் அதிகாரி, முதலாளி, தந்தை இவர்களுக்கு கீழ்ப்படியணும், கட்டுப்படணும். கன்னிராசி என்பர்களே, இன்றைய நாள் தடைப்பட்ட காரியம் நடக்கும். ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்க, எடுக்கும்போதே சரியாக வரல, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு அது நல்லா வந்துடும். ஒரு கல்யாண விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு விஷயம் தடுத்து இருந்தது சொன்னால் இன்றைக்கு அதை சரி பண்ண முடியும். வேலைக்காக முயற்சி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதன் பிறகு உங்களுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணும்போது வேலை கிடைக்கும். அப்படியாக
தடைப்பட்ட விஷயம் ஒரு அபசகனமாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் கை கொடுக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல செய்தி கிடைக்கிறது, நல்ல சம்பவங்கள் நடக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்க கோபம் வேகம் அதை இன்றைக்கு தவிர்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பொறுப்புகள், கடமைகள், வேலைகளில் அதிக கவனம் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு பக்குவம் உண்டாகும். பொழுதுபோக்கு, கேளிக்கை, செலவு இதில் நாட்டம் குறைஞ்சிரும். எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம நமக்குன்னு என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், இந்த வேலை கண்டினியூ ஆகுமா, அப்படியான விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எண்ணங்களாக வரும். அது பயத்தை தராது, உங்களை பக்குவப்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் பயமோ கவலையோ அப்புறம் சரியாகும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் இன்றைய நாளில் செஞ்ச ஒரு வேலையை வேறொரு நாளில் நீங்களே செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை மற்றவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அப்படியா, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா, இதை படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி பலன் நடக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. 8ல் குரு இருந்து அதிர்ஷ்டமே இல்லை, வேலையே நடக்கலை, பணமே வரல, எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வருகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் யாருக்கு நடந்திருக்கிறதோ அவங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மற்றவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, நடக்காத வேலை நடக்கும், அவ்வளோதான், திரும்ப வராதுன்னு நினச்ச ஒரு பணம் கை சேரும். நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஜாதகங்கள் சேரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் குரு வழிபாடு செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இது பாடுபட்டு பலன் பெறக்கூடிய நாள், செலவு செய்து லாபம் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். தனுர் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நாள், நல்ல லாபங்கள் சேரும். இந்த நாளினுடைய ஒவ்வொரு வேலையும் சுலபமாக நடக்கும். மற்றவங்ககிட்ட நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் தராது. செலவு பண்ணுறதா இருந்தால் கூட நீங்களே விரும்பி செலவு பண்ணுவீங்க, பிடித்த செலவுகளாக பண்ணுவீங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஆனால் ஒரு பிரார்த்தனையோ தியானமோ அல்லது பிறருக்கு ஒரு உதவியாக செய்து இந்த நாளை தொடங்கிறது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், பிறருக்கு கீழ்ப்படியணும், கட்டுப்படணும். எதை செய்கிறதா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு அனுமதி கேட்குற மாதிரி இந்த நாள் இருக்கும். ஆனால் வேலை நடந்த பிறகு உங்களை மற்றவர்கள் கொண்டாடுவார்கள். மகர ராசி என்பவர்களே, இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். வேலை போய்டுன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை, அந்த லிஸ்ட்லேருந்து உங்கள் பேரை எடுத்துட்டோம், நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவாங்க. தற்காலிக பணி நிரந்தரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ப்ராஜெக்ட் முடியும் போது இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துடும். அதனால் வேலையில் முழு கவனம் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. ஆனால் விதிமுறைகளை 100% கடைபிடிக்கணும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாள் எதிர்பாராத நல்ல செய்தி, நற்பலன் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு செலவு பண்ணுவீங்க. பிடித்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறீங்களா, பொருள் வாங்குறீங்களா, உடன் பிறந்தவர்களுக்கு பண்ணுறீங்களான்றது உங்களுடைய தசாபக்திக்கு ஏற்றவாறு மாறும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பிரச்சனையாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக மாறிடும். அல்லது ஒரு கஷ்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை விடுபட முடியும். அதிலிருந்து கடனோ உடல் உபாதையோ இருக்கிறது, இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும்போது இவ்வளோ கடன் இருக்கே நினச்சிக்கிட்டே ஆரம்பிச்சிங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சு இது செஞ்சால் நம்ம கடன் அடைச்சிடலான்னு போய் படுக்கலாம். இதுபோல் உடல் உபாதை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஈஸியாக ஃபுட்லேயே டயட்லேயே சரி பண்ணிடலாம். சித்த ஆயுர்வேத மருந்துகளே போகும், ஏதாவது உடற்பயிற்சி பண்ணாலே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி செய்திகள் உங்களுக்கு சேரும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள், ஆனால் காத்திருக்கணும், பக்குவப்படணும். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள், ராசியான ஒரு நபராக நீங்கள் இன்றைக்கு இருப்பீங்க. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இந்த நாள் இருக்கும். ஆனால் பயனுள்ள செலவாக அது இருக்கும்.
மீனராசி அன்பர்களே, இன்று மாலை நேரத்தில் 5:30 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிய போகிறது. அது வரைக்கும் 8ல் சந்திரன் இருக்கும். 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து குருச்சாரம் பெற்று இருக்கிறதுனால படிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான எதிர்காலம் பற்றி நீங்கள் திட்டங்களை தீட்டுவீங்க. புத்திரப்பேறு தடை தாமதம் ஆகக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கு என்ன காரணம், தீர்வு என்ன அப்படின்றது தெரியும். குலதெய்வம் தெரியாதவர்கள் இன்று மாலை நேரத்தில் எனக்கு தெரியணும் குலதெய்வமே, நீ வந்து எனக்கு உன்னை காட்டிக்கொள்னு வேண்டிக்கலாம். அது சீக்கிரமாக உங்களுக்கு தெரிய வரும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஆகார நியமம் தேவை. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எதை செய்தாலும் நிதானமாக பொறுமையாக படிப்படியாக செஞ்சிங்கன்னா நல்லது. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பலன் அடையும் போது உங்களோட மற்றவங்களுக்கும் பலன் கிடைச்சதுன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி நீங்கள் முன் வந்தீங்கன்னா பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லது தனியாக போய் யாரும் இல்லாதப்போ நமக்கு கிடைக்கட்டும், இப்போ கிடைச்சா எல்லாரும் கிடைக்கும்னு தவிர்த்திங்கன்னா அந்த பலன் போயிடும். அப்படின்ற மாதிரி இந்த நாள். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு போகி பண்டிகை, ஏகாதசி விரதம், மகர ஜோதி தரிசனம். ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயப்பமார்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைபவம். அந்த மகர ஜோதின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நாம் கண்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் வந்து கைலாயத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், காசி யாத்திரை, காசி ராமேஸ்வரம் அதெல்லாம் போயிட்டு வரணுன்ற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில் நமக்கு இங்கெல்லாம் போயிட்டு வரணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஜோதிர்லிங்க ஸ்தலங்களை தரிசிக்கணும், திவ்ய தேசம் பார்க்கணும், அதுபோல் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் தரிசிக்கணுன்ட்டு அதில் இந்த மகர ஜோதியை வந்து ஒரு முறையாவது அங்கே போய் இருந்து பார்க்கணுன்றது கோடான கோடி பக்தர்களுக்கு, ஐயப்ப பக்தர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கும். அந்த ஜோதி தரிசனம் நாளை மாலை நேரத்தில் இருக்கிறது. நாளைக்கு ஏகாதசி விரதமாகவும் போயிடுச்சு, போகி பண்டிகையாக இருக்கிறதுனால காலையிலேயே எழுந்து அந்த போகி பண்டிகைக்கான விஷயங்கள்லாம் செய்து தலைக்கு ஸ்நானம் செய்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் ஜோதி தரிசனத்தை கண்டு அந்த பாக்கிய பலன்களை நாம் பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.